சபரிமலையில் வரும் 27ஆம் தேதி காலை 10:10 மணி முதல் 11:30க்குள் மண்டல பூஜை. தீபாராதனை 11:30 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிப்பு. பள்ளி விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்வு. சென்னையிலிருந்து நெல்லைக்கு 4500 ரூபாய் வரையும், கோவைக்கு 5000 ரூபாய் வரையும் வசூல். வரும் 26ஆம் தேதி முதல் மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கட்டணம் உயர்வு. 215 கிலோமீட்டருக்கு மேலான பயணத்திற்கு ஏசி வகுப்பிற்கு கிலோமீட்டருக்கு 2 பைசாவும், ஏசி அல்லாத பெட்டிகளுக்கு 1 பைசாவும் உயர்வு என்று அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட புறநகர் ரயில் சேவைகளின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளுக்கும் உயர்த்தப்படாத கட்டணம். தமிழ்நாட்டில் அகழாய்வு பணிகளுக்கு மத்திய பாஜக அரசு தடை போடுவதாக நெல்லை விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் நேரில் பார்வையிட அழைப்பு. கீழடி தொடங்கி பல வரலாற்று இடங்கள்ல நாம் மேற்கொள்ளுகிற அகழாய்வுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் தடை போடுறாங்கன்னு தொடர்ந்து அமலப்படுத்திட்டு இருக்கோம். தமிழ் மீதும் தமிழக மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்துத்தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். நூறு நாள் வேலை திட்டத்திற்கான புதிய சட்டம் குறித்து எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்களின் ஆதரவுடன் புதிய சட்டத்தை திரும்பப் பெறச் செய்வோம் என்றும் உறுதி. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க. இதை பத்தி மூச்சு விட முடியாமல் இருக்கிறார் யாரு? போலி விவசாயி பழனிசாமி. அசாமில் உரத் தொழிற்சாலையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகளின் பிரச்சினைகளை புறக்கணித்த காங்கிரஸ் ஊடுருவல்காரர்களை பாதுகாத்ததாக குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தியை 2வது முறையாக கொன்றுவிட்டார்கள். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கியது குறித்து முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தாக்கு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசித்த பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன். பாஜகவுடன் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு ரங்கசாமி மழுப்பலான பதில். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுப்பில் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற நம்ம ரன் மாரத்தான் போட்டி. ஐந்து பிரிவுகளில் வெற்றியாளர்களுக்கு கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகரில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் மாநில உணவு திருவிழா தொடங்கி வைத்து உணவுப் பொருட்களை சுவைத்து பார்த்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தாவேக சார்பில் விஜய் தலைமையில் நாளை காலை 10:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் விழா. மாமல்லபுரம் அருகே தனியார் விடுதியில் நடைபெறும் விழாவில் QR கோடுடன் இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று தகவல். SIR மூலம் சிறுபான்மையினர் வாக்குகள் நீக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்ப்பு. அதிமுகவுடன் இணைந்துதான் பாஜக தேர்தலை சந்திக்கப் போவதாகவும் பேட்டி. திருச்சியில் செவிலியர் போராட்டத்திற்கு ஆதரவளிக்க வந்த தாவேக்கவினர் தாங்கள் அழைக்கவில்லை என்று கூறி திருப்பி அனுப்பிய செவிலியர்கள்.
தமிழ்நாடு முழுவதும் சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் எஸ்ஐ பணியிடங்களுக்கு தேர்வு 1299 காலி பணியிடங்களை நிரப்ப ஏற்பாடு. கரூரில் பயனற்று கிடந்த நீர்த்தேக்க தொட்டியை இடிக்கும் போது அருகிலிருந்த வீட்டின் மீது விழுந்ததால் பரபரப்பு. அருகில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர் தர்காவில் இன்று சந்தனக்கூடு கொடியேற்ற நிகழ்ச்சி. மலைப்பாதையில் 4 டிஎஸ்பிக்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு. கொடைக்கானல் மலைப்பகுதியில் உறைபனியால் வெள்ளைக்கம்பளம் போர்த்தியது போல காட்சி. உதகையிலும் உறைபனி தாக்கம் தொடரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் போக்குவரத்து நெரிசல். உதகை, கொடைக்கானல் போல் தென்காசி, குற்றாலம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேகக்கூட்டம். மலைச்சாரல் விழுந்ததால் குளிர்ச்சியான சூழல். சபரிமலையில் வரும் 27ஆம் தேதி காலை 10:10 மணி முதல் 11:30க்குள் மண்டல பூஜை. தீபாராதனை 11:30 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிப்பு. பள்ளி விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்வு. சென்னையிலிருந்து நெல்லைக்கு 4500 ரூபாய் வரையும், கோவைக்கு 5000 ரூபாய் வரையும் வசூல். வரும் 26ஆம் தேதி முதல் மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கட்டணம் உயர்வு. 215 கிலோமீட்டருக்கு மேலான பயணத்திற்கு ஏசி வகுப்பிற்கு கிலோமீட்டருக்கு 2 பைசாவும், ஏசி அல்லாத பெட்டிகளுக்கு 1 பைசாவும் உயர்வு என்று அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட புறநகர் ரயில் சேவைகளின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளுக்கும் உயர்த்தப்படாத கட்டணம். தமிழ்நாட்டில் அகழாய்வு பணிகளுக்கு மத்திய பாஜக அரசு தடை போடுவதாக நெல்லை விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் நேரில் பார்வையிட அழைப்பு. கீழடி தொடங்கி பல வரலாற்று இடங்கள்ல நாம் மேற்கொள்ளுகிற அகழாய்வுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் தடை போடுறாங்கன்னு தொடர்ந்து அமலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ் மீதும் தமிழக மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்துத்தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். நூறு நாள் வேலை திட்டத்திற்கான புதிய சட்டம் குறித்து எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்களின் ஆதரவுடன் புதிய சட்டத்தை திரும்பப் பெறச் செய்வோம் என்றும் உறுதி. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க. இதை பத்தி மூச்சு விட முடியாமல் இருக்கிறார். யாரு? போலி விவசாயி பழனிசாமி. அசாமில் உரத் தொழிற்சாலையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகளின் பிரச்சனைகளை புறக்கணித்த காங்கிரஸ் ஊடுருவல்காரர்களை பாதுகாத்ததாக குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தியை 2வது முறையாக கொன்றுவிட்டார்கள். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கியது குறித்து முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தாக்கு.
புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசித்த பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன். பாஜகவுடன் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு ரங்கசாமி மழுப்பலான பதில். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுப்பில் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற நம்ம ரன் மாரத்தான் போட்டி. ஐந்து பிரிவுகளில் வெற்றியாளர்களுக்கு கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகரில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் மாநில உணவு திருவிழா தொடங்கி வைத்து உணவுப் பொருட்களை சுவைத்து பார்த்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தாவேக சார்பில் விஜய் தலைமையில் நாளை காலை 10:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் விழா. மாமல்லபுரம் அருகே தனியார் விடுதியில் நடைபெறும் விழாவில் QR கோடுடன் இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று தகவல். SIR மூலம் சிறுபான்மையினர் வாக்குகள் நீக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்ப்பு. அதிமுகவுடன் இணைந்துதான் பாஜக தேர்தலை சந்திக்கப் போவதாகவும் பேட்டி. திருச்சியில் செவிலியர் போராட்டத்திற்கு ஆதரவளிக்க வந்த தாவேக்கவினர் தாங்கள் அழைக்கவில்லை என்று கூறி திருப்பி அனுப்பிய செவிலியர்கள். தமிழ்நாடு முழுவதும் சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் SI பணியிடங்களுக்கு தேர்வு. 1299 காலி பணியிடங்களை நிரப்ப ஏற்பாடு. கரூரில் பயனற்று கிடந்த நீர்த்தேக்க தொட்டியை இடிக்கும் போது அருகில் இருந்த வீட்டின் மீது விழுந்ததால் பரபரப்பு. அருகில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர் தர்காவில் இன்று சந்தனக்கூடு கொடியேற்ற நிகழ்ச்சி. மலைப்பாதையில் 4 DSPக்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு. கொடைக்கானல் மலைப்பகுதியில் உறைபனியால் வெள்ளைக்கம்பளம் போர்த்தியது போல காட்சி. உதகையிலும் உறைபனி தாக்கம் தொடரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் போக்குவரத்து நெரிசல். உதகை, கொடைக்கானல் போல் தென்காசி, குற்றாலம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேகக்கூட்டம். மலைச்சாரல் விழுந்ததால் குளிர்ச்சியான சூழல்.